அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். திமுக உடனான தொடர்ச்சியாக கூட்டணி கட்சியுடனான பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்திய கம்யூனிஸ்டுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த தேர்தலும் அவர்களுக்கு 2 இடங்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை பொறுத்தவரைக்கும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே அவர்களுக்கும் 2 இடங்களானது கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று 12:30 மணிக்கு தொடர்ச்சியாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 கட்டங்களாக திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் உடனான பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் 3வது கட்ட பேச்சுவார்த்தை காலை முதல் துவங்கியிருக்கும் நிலையில் இன்று மாலை முடிவு எட்டப்பட்டு இன்றைய தினமே கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் 3வது கட்ட பேச்சுவார்த்தையானது முடிவடைந்த நிலையில் தற்போது அவர்களுக்குடையான ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட அடிப்படையிலே தலா 2 என்ற அடிப்படையிலே 2 நாடாளுமன்ற தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே 12:30 மணிக்கு முதலமைச்சர் வந்தவரும் அவர் தலைமையில் சிபிஎம் மற்றும் சிபிஐ கட்சிகளுடைய தலைவர்களும் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாய்ப்பு இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே கடந்த 2019 ஆண்டு ஒதுக்கப்பட்ட தொகுதியின் அடிப்படையில் இந்த முறையும் தலா 2 இடங்கள் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.